எண்ணெய் கப்பல்களையும் சரக்கு கப்பல்களையும் குழுக்களாக பிரித்து ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாக நகர்த்துவதற்கு முயற்சி செய்த அமெரிக்க கடற்படையினரும் ஒவ்வொரு எண்ணெய் கப்பல்களையும் சரக்கு கப்பல்களையும் இலக்கு வைத்து உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு பொளந்து கட்டும் ஈரானிய கடற்படையினரும் பற்றி எரியும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசமும் ஆரம்பிக்கப்பட்ட ஈரானின் ஆபரேஷன் நசிர் 2 நடவடிக்கைகளும் பற்றி எரியும் அடிமை அரபுகளும் சவுதி அரேபியாவின் சர்வதேச விமான நிலையத்தையும் இராணுவ தளங்களையும் பொளந்து கட்டும் யமன் ஹவுதி இராணுவத்தினரும் ஆரம்பமாக இருக்கக்கூடிய யமன் சவுதி முழுநீள போரும் பாபல் மண்ட பிரதேசத்தையும் ஒட்டுமொத்த செங்கடல் பிரதேசத்தையும் இழுத்து மூடப்போகும் யமன் ஹவுதி இராணுவத்தினரும் யமனுக்குள்ளே வான்வழி தாக்குதல்களை ஆரம்பித்த சவுதி அரேபியாவும் சவுதி ஜோனியோடு தொலைபேசியில் உரையாடிய டொனால்ட் ட்ரம்பும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே 20% வரியை அறவிடப் போகும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகமும் ஈரானினுடைய தரமான பதிலடிகளும் ஈரானுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய கடற்படை முற்றுகையும் நேற்று இரவு வெளியிட்ட காணொளியை பார்வையிடாதவர்கள் அவசரமாக கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி குறித்த காணொளியை பார்வையிடுங்கள். சவுதி அரேபியாவுக்கும் யமன் ஹவுதிகளுக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உச்சக்கட்ட பதற்றம் தொடர்பாகவும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் தொடர்பாகவும் ஈரானினுடைய அடுத்த கட்ட பதிலடிகள் தொடர்பாகவும் இன்னும் பல முக்கியமான தகவல்களையும் நேற்றிரவு வெளியிட்ட காணொளியில் பதிவிட்டுள்ளேன். இதனால் குறித்த காணொளியை பார்வையிட்டதற்கு பின்பு இந்த காணொளியை பார்வையிடுங்கள். அப்போதுதான் செய்திகளுடைய தொடர்ச்சியை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அத்தோடு சவுதி அரேபியாவினுடைய போர் விமானங்கள் யமனினுடைய சனா விமான நிலையத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பின்பு சவுதி அரேபியாவினுடைய விமான நிலையங்களை இலக்கு வைத்து நாங்கள் தாக்குதல்களை மேற்கொள்வோம் என யமன் ஹவுதி இராணுவத்தினர் அறிவித்திருந்தார்கள். சவுதி அரேபிய ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் அடுத்த கட்ட நகர்வுகளை எடுக்கப் போவதாகவும் யமன் ஹவுதி இராணுவத்தினுடைய தலைமைகள் அதிரடியாக அறிவித்திருந்தார்கள். இப்படியான நிலைமையில் குறித்த சம்பவம் தொடர்பாக ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் ஊடக பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்தார். யமனினுடைய சனா விமான நிலையத்தை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு தாக்குதல்கள் அனைத்து பேச்சுவார்த்தைகளையும் ஸ்திரத்தன்மையையும் முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய தாக்குதல்களாகும். 2022 ஆண்டு யமன் ஹவுதிகளுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலே மேற்கொள்ளப்பட்டிருந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை முழுமையாக இந்த தாக்குதல்கள் மீறியுள்ளன. சர்வதேச விமான போக்குவரத்து சட்டத்தை மீறியே சவுதி அரேபியா யமனுக்குள் இந்த வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. யமனின் களத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் பிரச்சனைகளுக்கும் ஏனைய பிரச்சனைகளுக்கும் அமைதியான முறையில் தீர்வு காண்பதனை முழுமையாக தடுத்து நிறுத்தும் நோக்கத்தோடு இந்த ஆக்கிரமிப்பு தாக்குதல்கள் அமைந்துள்ளன. மேலும் இந்த தாக்குதல்களுக்கான விளைவுகளை அவர்களே பொறுப்பேற்க வேண்டும். அதே நேரம் நாங்கள் யமனுக்கு முழுமையான ஆதரவை வழங்குவோம். யமனுடைய களத்திற்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளையும் நாங்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்வோம் என ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து நேற்றிரவு இலங்கை நேரப்படி இரவு 10:30 மணியளவில் சவுதி அரேபியாவுக்கு எதிரான பதிலடிகளை யமன் ஹவுதி இராணுவத்தினர் ஆரம்பித்தார்கள். இதன் ஆரம்பமாக யமனினுடைய வடக்கெல்லை பிரதேசத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவினுடைய மிக முக்கியமான விமான நிலையமான அபா சர்வதேச விமான நிலையத்தை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. குறித்த அபா விமான நிலையத்தை இலக்கு வைத்து கிட்டத்தட்ட 6க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த ஏவுகணைகளில் 2 ஏவுகணைகளை மாத்திரமே அடிமை சவுதி அரேபியாவின் வான் பாதுகாப்பு அமைப்புகளினால் சுட்டு வீழ்த்த முடிந்தது. ஏனைய ஏவுகணைகள் சவுதி அரேபியாவின் அபா விமான நிலையத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தன. மேலும் குறித்த தாக்குதல் தொடர்பான காணொளிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். விமான நிலையத்திற்கு அருகாமையிலேயே குறித்த ஏவுகணைகள் வீழ்ந்து மிகப்பெரிய தாக்கத்தினை ஏற்படுத்தி இருந்தன. மேலும் குறித்த தாக்குதலினால் சவுதி அரேபியாவினுடைய சில பாதுகாவலர்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் இன்னும் பலர் படுகாயங்களுக்குள்ளாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் குறித்த தாக்குதலை தொடர்ந்து அபா சர்வதேச விமான நிலையம் முழுமையாக இழுத்து மூடப்பட்டது. குறித்த விமானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமானங்கள் அனைத்தும் முழுமையாக வெளியேற்றப்பட்டு விட்டன. இவ்வாறு சவுதி அரேபியாவின் அபா சர்வதேச விமான நிலையத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பின்பு அதிரடியாக யமன் ஹவுதி இராணுவத்தினர் 2ஆம் கட்ட தாக்குதல்களை ஆரம்பித்தார்கள். சவுதி அரேபியாவினுடைய மிக முக்கியமான இராணுவ தளமான கிங் காலித் விமான கட்டளை தளத்தை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். கிட்டத்தட்ட 5க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களையும் 10க்கும் அதிகமான ட்ரோன் தாக்குதல்களையும்
தாக்குதல்களையும் கிங் காலித் இராணுவ கட்டளை தளத்தை இலக்கு வைத்து மேற்கொண்டிருந்தார்கள். சவுதி அரேபியாவினுடைய விமானப்படையின் அதிகளவான F-15 போர் விமானங்கள் கிங் காலித் இராணுவ கட்டளை தளத்திலேயே நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. மேலும் குறித்த போர் விமானங்கள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளை இலக்கு வைத்தும் ட்ரோன்கள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளை இலக்கு வைத்தும் குறித்த இராணுவ கட்டளை தளத்தினுடைய ஆயுத கிடங்குகளை இலக்கு வைத்துமே உச்ச தாக்குதல்களை யமன் ஹவுதி இராணுவத்தினர் மேற்கொண்டிருந்தார்கள். இந்த ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களில் ஒரு சிலவற்றை மாத்திரமே அடிமை சவுதி அரேபியாவின் வான் பாதுகாப்பு அமைப்புகளினால் சுட்டு வீழ்த்த முடிந்துள்ளது. மேலும் கிட்டத்தட்ட 3க்கும் அதிகமான வெடிப்புகள் குறித்த இராணுவ கட்டளை தளத்திலே பதிவாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் குறித்த இராணுவ கட்டளை தளம் தொடர்பான இழப்புகளை அடிமை சவுதி அரேபிய அரசாங்கம் முழுமையாக மூடி மறைத்து விட்டது. மேலும் குறித்த இராணுவ கட்டளை தளத்திற்கு அருகாமையில் அதிகளவான குடியிருப்பு பிரதேசங்கள் இல்லாததன் காரணத்தினால் குறித்த இராணுவ கட்டளை தளம் மீதான தாக்குதல்கள் தொடர்பான காணொளிகளும் பெரிதாக வெளியிடப்படவில்லை. இந்த தாக்குதல்களை தொடர்ந்து யமன் ஹவுதி இராணுவத்தினர் 3ஆம் கட்ட தாக்குதல்களை ஆரம்பித்தார்கள். யமன் சவுதி அரேபிய எல்லைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய முக்கியமான தளங்களை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் இதன்போது ஒரு சில ஏவுகணைகள் சவுதி அரேபியாவின் தலைநகரில் இருக்கக்கூடிய சில இராணுவ கட்டமைப்புகள் இலக்கு வைத்தும் மேற்கொள்ளப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது ஜித்தாவிலே ஒரு வெடிப்பு பதிவாக இருந்ததாகவும் ஆரம்ப கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் குறித்த வெடிப்பை உறுதிப்படுத்துவதற்கான மேலதிக தகவல்கள் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. அதே நேரம் சவுதி அரேபிய வான்பரப்பினூடாக யமன் ஹவுதிகளுடைய ஏவுகணைகள் செல்லக்கூடிய காணொளிகளும் வெடிப்பு சத்தங்கள் பதிவாக இருக்கக்கூடிய காணொளிகளும் வெளியாக இருந்தன. அந்த காணொளிகள் அனைத்தையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு இவ்வாறு யமன் ஹவுதிகள் அடிமை சவுதி அரேபியாவினுடைய ஆக்கிரமிப்புக்கு எதிராக உச்ச பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் யமனினுடைய தலைநகரான சனாவிலும் ஹுதேதா பிரதேசத்திலும் இருக்கக்கூடிய யமன் மக்கள் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். யமனினுடைய சனாபி மாநிலத்தை இலக்கு வைத்து சவுதி அரேபிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களுக்கு பதிலடியாக நாங்கள் சவுதி அரேபியாவுக்கு எதிராக முழுநீள போரையை ஆரம்பிக்க வேண்டும். சவுதி அரேபியாவினுடைய ஏனைய விமான நிலையங்களை இலக்கு வைத்து உச்ச தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும். சவுதி அரேபியாவின் தலைநகர் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பாதுகாப்பு அமைச்சகத்திற்கு சொந்தமான கட்டிடங்களை இலக்கு வைத்தும் நாங்கள் தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும். இதற்கு மேலும் சவுதி அரேபிய ஆக்கிரமிப்பை பொறுத்துக் கொள்ள முடியாது. நாங்கள் அவசரமாக சவுதி அரேபிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக முழுநீள போரை ஆரம்பிக்க வேண்டும். யமனின் களத்தில் இருக்கக்கூடிய சவுதி அரேபிய கூட்டுப்படைகளுக்கு எதிராகவும் தரைவழி தாக்குதல்களை அவசரமாக ஆரம்பிக்க வேண்டும் என யமன் மக்கள் கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். கடந்த 3 வாரங்களுக்கு மேலாக யமனின் களத்தில் இருக்கக்கூடிய சவுதி அரேபிய கூட்டுப்படைகளுக்கு எதிராக உச்சகட்ட தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக யமன் ஹவுதிகள் முழுமையாக தயார் நிலையிலேயே இருக்கின்றார்கள். இப்படியான நிலைமையிலேயே சவுதி அரேபிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக தாக்குதல்களை விரிவுபடுத்த வேண்டும் என்றும் யமனின் களத்தில் இருக்கக்கூடிய சவுதி அரேபிய கூட்டுப்படைகளுக்கு எதிராக உச்ச தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்க வேண்டும் என்றும் யமன் மக்கள் ஒன்றுபட்டு கோஷங்களை எழுப்பியுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து யமன் ஹவுதி இராணுவத்தின் ஊடக பேச்சாளர் யஹ்யா சரி அவர்கள் விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டார். யமன் மக்கள் மீதான முற்றுகையை சவுதி அரேபிய ஆக்கிரமிப்பு தொடர்கின்றது. யமனின் களத்திலே களமிறங்கிய பயணிகள் விமானத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் சவுதி அரேபியா முயற்சி செய்தது. மேலும் எங்களுடைய சர்வதேச விமான நிலையமான சனா விமான நிலையத்தை இலக்கு வைத்தும் சவுதி அரேபிய ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதல்களுக்கான பதிலடிகளையே தற்போது நாங்கள் வழங்கியுள்ளோம். மேலும் சவுதி அரேபிய ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு யமன் மக்கள் உறுதி பூண்டுள்ளார்கள். இதற்கு மேலும் எங்களுக்கு பொறுமையாக இருக்க முடியாது. சவுதி அரேபிய அமெரிக்க ஆக்கிரமிப்பை யமனின் களத்தில் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். யமன் மக்களுடைய உரிமைகளை முழுமையாக மீட்டெடுக்க வேண்டும். மேலும் இதற்கான அனைத்து விதமான தயார்படுத்தல்களையும் யமனினுடைய ஆயுத படைகள் முழுமையாக முடித்து விட்டார்கள். அத்தோடு சவுதி அரேபிய ஆக்கிரமிப்புக்கு பதிலடியாக நாங்கள் சவுதி அரேபியாவினுடைய வான்பரப்பை முற்றுகையிடப் போகின்றோம். சவுதி அரேபிய வான்பரப்பை பயன்படுத்தக்கூடிய அனைத்து விமானங்களும் இதற்கு பிறகு கவனமாக இருந்து கொள்ளுங்கள். சர்வதேச விமானங்கள் சவுதி அரேபிய வான்பரப்பை பயன்படுத்துவதற்கான தடை உத்தரவுகளையும் நாங்கள் வழங்குகின்றோம். எங்களுடைய சனா சர்வதேச விமான நிலையத்தின் மீதான முற்றுகைகள் முடிவுக்கு கொண்டு வரப்படும் வரை சவுதி அரேபியாவுக்கு எதிரான வான்படை முற்றுகைகளை நாங்கள் நீக்கப் போவதில்லை. இதனால் சவுதி அரேபிய ஆக்கிரமிப்பாளர்கள் எங்களுடைய எச்சரிக்கைகளை தீவிரமாக எடுத்துக் கொள்ள வேண்டும். சவுதி அரேபியாவினுடைய வான்பரப்பை பயன்படுத்தக்கூடிய அனைத்து சர்வதேச விமானங்களும் எங்களுடைய எச்சரிக்கைகளை தீவிரமாக எடுத்துக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் இதற்கான விளைவுகளை நீங்களே சுமக்க வேண்டி ஏற்படும் என யமன் ஹவுதி இராணுவத்தினுடைய ஊடக பேச்சாளர் யஹ்யா சரி அவர்கள் தெரிவித்தார். யமன் ஹவுதிகளுடைய இந்த அதிரடியான அறிவிப்பை தொடர்ந்து சவுதி அரேபியா அதனுடைய தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விமான நிலையங்களையும் முழுமையாக இழுத்து மூடியது. யமன் எல்லை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவினுடைய ஒட்டுமொத்த வான்பரப்பையும் இழுத்து மூடுவதாக சவுதி அரேபியா அறிவித்தது. மேலும் இதற்கான நோட்டம் அறிவிப்புகளையும் சவுதி அரேபியா வெளியிட்டது. இதற்கமைவாக சவுதி அரேபியாவின் தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 4க்கும் அதிகமான சர்வதேச விமான நிலையங்கள் முழுமையாக இழுத்து மூடப்பட்டுள்ளன. குறித்த பிரதேசத்தினூடாக எந்தவிதமான சர்வதேச விமானங்களும் பயணிக்க கூடாது என்றும் சவுதி அரேபியா
அரேபியா தற்போது சர்வதேச விமான நிறுவனங்களுக்கு எச்சரிக்கைகளை விடுத்துள்ளது. ஏனென்றால் குறித்த வான்பரப்பை பயன்படுத்தினால் யமன் ஹவுதி ராணுவத்தினர் வான் பாதுகாப்பு அமைப்புகளை பயன்படுத்தி தாக்குதல்களை மேற்கொண்டு விடுவார்கள். சவுதி அரேபியாவினுடைய விமான நிலையங்களை இலக்கு வைத்தும் யமன் ஹவுதி ராணுவத்தினர் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு விடுவார்கள். மேலும் இதன் மூலமாக ஏற்படக்கூடிய இழப்புகளை குறைப்பதற்காகவே தற்போது யமன் ஹவுதிகளுடைய எச்சரிக்கைகளுக்கு பயந்து அடிமை சவுதி அரேபியா தெற்கு பிரதேச வான்பரப்பையே முழுமையாக இழுத்து மூடிவிட்டது. இதைத் தொடர்ந்து யமன் ஹவுதிகளுடைய அரசியல் பணியாக உறுப்பினர் முகமது அல் ஃபாரா அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். தற்போது போரானது விரிவடைந்து வருகின்றது. அமெரிக்கா மீண்டும் ஈரானுக்கு எதிரான ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை ஆரம்பித்து விட்டது. சவுதி அரேபியாவும் யமனுக்கு எதிரான ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை ஆரம்பித்து விட்டது. மேலும் இதற்கு பதிலடியாக நாங்கள் செங்கடல் பிரதேசத்தையும் பாபல் மண்டப் பிரதேசத்தையும் முழுமையாக இழுத்து மூடப் போகின்றோம். நிச்சயமாக பாபல் மண்டப் பிரதேசம் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தோடு ஒன்றிணையும். இதன் விளைவாக எண்ணெயினுடைய விலையானது $200 அளவில் உயரும். மேலும் இதனால் ஏற்படக்கூடிய அனைத்து விளைவுகளையும் அமெரிக்காவும் ஒட்டுமொத்த மேற்குலகமே சுமக்கப் போகின்றன. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை போன்று பாபல் மண்டப் பிரதேசத்தையும் செங்கடல் பிரதேசத்தையும் முழுமையாக இழுத்து மூடி ஆக்கிரமிப்பாளர்களுக்கு நாங்கள் ஒரு சிறந்த பாடத்தை கற்பிக்கப் போகின்றோம் என யமன் ஹவுதிகளுடைய அரசியல் பணியாக உறுப்பினர் முகமது அல் ஃபாரா அவர்கள் தெரிவித்தார். அத்தோடு நேற்றைக்கு முன்தினம் சவுதி ஜொனி டொனால்ட் ட்ரம்புக்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். யமனினுடைய சனா விமான நிலையத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு முன்பே சவுதி ஜொனி டொனால்ட் ட்ரம்புக்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார். இதன்போது யமன் ஹவுதிகளுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான முழுமையான அனுமதியை டொனால்ட் ட்ரம்ப் சவுதி ஜொனிக்கு வழங்கியுள்ளார். யமன் ஹவுதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு முழுமையான ஆதரவை வழங்குவதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இவ்வாறு அமெரிக்காவின் முழுமையான ஆதரவை பெற்றுக் சவுதி அரேபியா ஆக்கிரமிப்பு யமன் ஹவுதிகளுக்கு எதிரான தாக்குதல்களையும் ஆரம்பித்துள்ளது. இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் அடிமை சவுதி அரேபியா தனக்கான புதைக்குழியையே தோண்டிக் கொண்டுள்ளது. அத்தோடு இன்று காலை சவுதி அரேபியா யமனினுடைய வடக்கு பிரதேசமான சதா பிரதேசத்தை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது. கிட்டத்தட்ட 5க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. யமனினுடைய சதா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளை இலக்கு வைத்தே சவுதி அரேபியா இந்த வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இந்த தாக்குதல்களிலே கிட்டத்தட்ட 25க்கும் அதிகமான யமன் மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. யமன் ஹவுதிகளுடைய இராணுவ தளங்களை இலக்கு வைப்பதாக கூறி யமன் மக்களுக்கு எதிரான தாக்குதல்களையே சவுதி அரேபியா மேற்கொள்கின்றது. மேலும் இவ்வாறு யமன் பொதுமக்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதன் மூலமாக யமன் ஹவுதிகளுக்கு உச்சழுத்தத்தை வழங்க முடியும் என அடிமை சவுதி அரேபிய தலைமைகள் நினைக்கின்றார்கள். காசாவின் களத்தில் எவ்வாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பலஸ்தீனிய பொதுமக்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்கின்றதோ அதே போன்று யமன் ஹவுதிகளுக்கு முச்சழுத்தத்தை வழங்கும் நோக்கத்தோடு அடிமை சவுதி அரேபிய ஆக்கிரமிப்பும் யமன் மக்களுக்கு எதிரான யமன் குடியிருப்பு பிரதேசங்களுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. அத்தோடு இந்த தாக்குதல்களுக்கான பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாக யமன் ஹவுதி இராணுவத்தினர் அறிவித்துள்ளார்கள். எனவே தற்போது சவுதி அரேபியாவுக்கும் யமன் ஹவுதிகளுக்கும் இடையிலான முழுநீள போரானது ஆரம்பிக்கப்பட்டுவிட்டது. மேலும் யமனின் களத்தில் இருக்கக்கூடிய சவுதி அரேபிய கூட்டுப்படைகளுக்கு எதிரான அடுத்த கட்ட தரைவழி தாக்குதல்களும் ஆரம்பிக்கப்பட போகின்றன. இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் யமனினுடைய தீப்பிழம்பு ஆரம்பமாக போகின்றது. அடுத்து ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் இதற்கு பிறகு அமெரிக்காவுக்கு சொந்தமான ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசமாகவே காணப்படும். நாங்கள் தான் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை முழுமையாக கட்டுப்படுத்துவோம். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை பயன்படுத்தி $பில்லியன் லாபமாக அடைந்து கொள்ளப் போகின்றோம் என டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார். இந்த அறிவிப்புகளை தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளம் வழியாக இவ்வாறு தெரிவித்தார். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் வழியாக செல்லக்கூடிய அனைத்து கப்பல்களுக்கும் நான் 20% அளவில் சுங்க கட்டணத்தை அறவிடப் போகின்றேன். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் திறந்தே உள்ளது. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை நாங்கள் தான் பாதுகாக்கின்றோம். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் பாதுகாவலர்கள் நாங்கள் தான். இதனால் அனைத்து கப்பல் நிறுவனங்களும் எங்களுக்கு 20% சுங்க வரி பணத்தை வழங்க வேண்டும். அதே நேரம் ஈரானுக்கு எதிரான கடற்படை முற்றுகையையும் நாங்கள் அறிவிக்கின்றோம். ஈரானினுடைய துறைமுகங்கள் முழுமையாக முற்றுகையிடப்பட்டுள்ளன. ஈரானுக்கு சொந்தமான எந்த ஒரு கப்பலுக்கும் நாங்கள் அனுமதிகளை வழங்கப் போவதில்லை. இதற்கு பிறகு அமெரிக்கா தான் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திற்கு தேவையான ஒட்டுமொத்த பாதுகாப்பையும் வழங்கும். இந்த பாதுகாப்புக்கான கட்டணத்தையே நீங்கள் எங்களுக்கு செலுத்த வேண்டும் என அண்டப்புழுகன் டொனால்ட் ட்ரம்ப் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அத்தோடு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை ஈரான் முழுமையாக கட்டுப்படுத்தி ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் வழியான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு 10% சுங்க கட்டணத்தை அறவிடுகின்றது. ஆனால் தற்போது டொனால்ட் ட்ரம்ப் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை முழுமையாக கட்டுப்படுத்துவதாக அறிவித்து ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் வழியாக செல்லக்கூடிய அனைத்து கப்பல்களிடமிருந்தும் 20% சுங்க கட்டணத்தை அறவிடப் போவதாக தெரிவித்துள்ளார். உண்மையில் முட்டாள் டொனால்ட் ட்ரம்பினுடைய முடிவுகளை நினைக்கும் போது சிரிப்புத்தான் வருகின்றது. மேலும் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த கருத்துக்களை தொடர்ந்து ஈரானிய பாதுகாப்பு சபையினுடைய ஊடக பேச்சாளர்
பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்தார். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் பாதுகாவலர்களாக நாங்கள் தான் இருப்போம் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். உண்மையில் எங்களுடைய ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை பாதுகாப்பதற்கு எங்களுக்கு வெளிநாட்டு ஊழியர்கள் தேவையில்லை. நாங்கள் வெளிநாட்டு தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்துவதில்லை. பாதுகாவலராக இருப்பதற்கு அவருக்கு அவ்வளவு விருப்பமாக இருந்தால் அவர் அமெரிக்க செனட்டர் லின்சே கிரஹாமினுடைய கல்லறையினுடைய பாதுகாவலராக இருக்கட்டும். லின்சே கிரஹாமினுடைய கல்லறையினுடைய பாதுகாவலராக இருப்பதற்கே டொனால்ட் ட்ரம்ப் தகுதியானவர். மேலும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினுடைய உரிமையை நாங்கள் ஒரு பொழுதும் விட்டுக் கொடுக்க போவதில்லை. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே அமெரிக்கா மேற்கொள்ள போகும் அனைத்து நடவடிக்கைகளும் தோல்வியிலேயே முடிவடைய போகின்றன. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசமே அவர்களுக்கு மிகப்பெரிய புதைக்குழியாக மாறப்போகின்றது என ஈரானிய பாதுகாப்பு சபையினுடைய ஊடக பேச்சாளர் இப்ராஹிம் ரசாய் அவர்கள் தெரிவித்துள்ளார். அத்தோடு நேற்றைய தினம் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க காங்கிரஸ் சபைக்கு உத்தியோகபூர்வமான அறிவிப்பு கடிதம் ஒன்றை வழங்கியுள்ளார். ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை மேற்கொள்வது தொடர்பாகவும் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரை ஆரம்பிப்பது தொடர்பாகவுமே குறித்த கடிதத்தினை காங்கிரஸ் சபைக்கு வழங்கியுள்ளார். மேலும் காங்கிரஸ் சபையினுடைய அனுமதி இல்லாமலேயே ஈரானுக்கு எதிரான போரை டொனால்ட் ட்ரம்பினால் தொடர முடியும். இருப்பினும் ஈரானுக்கு எதிரான போர் தொடர்பாக அமெரிக்க ஜனாதிபதி ஒருவர் உத்தியோகபூர்வமாக காங்கிரஸ் சபைக்கு அறிவிக்க வேண்டும். இதற்கமைவாகவே தற்போது டொனால்ட் ட்ரம்ப் காங்கிரஸ் சபைக்கு இதனை அறிவித்துள்ளார். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரை டொனால்ட் ட்ரம்ப் தற்போது உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். அத்தோடு நேற்றிரவு அமெரிக்க மத்திய கட்டளை தளமும் அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தது. நாங்கள் தற்போதிலிருந்து ஈரானுக்கு எதிரான கடற்படை முற்றுகையை ஆரம்பிக்கின்றோம். இதற்கமைவாக ஈரானினுடைய அனைத்து துறைமுகங்களும் முற்றுகையிடப்பட்டுள்ளன. ஈரானினுடைய எந்த ஒரு கப்பலும் எங்களை தாண்டி செல்ல முடியாது என அமெரிக்க மத்திய கட்டளை தளமும் அறிவித்திருந்தது. இதைத் தொடர்ந்து நள்ளிரவு 1 மணி அளவில் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மீண்டும் ஆரம்பித்தது. இதற்கமைவாக ஈரானினுடைய கடற்கரை பிரதேசங்களை இலக்கு வைத்தும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தோடு தொடர்பு பட்டிருக்கக்கூடிய தீவுகளை இலக்கு வைத்துமே உச்ச தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. பந்தர் அப்பாஸ் துறைமுகம், சபாஹர் துறைமுகம், புஷேர் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய துறைமுக பகுதிகள், ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கடற்கரை நகரங்கள் என அனைத்தையும் இலக்கு வைத்து அமெரிக்கா உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டது. நள்ளிரவு 1 மணியிலிருந்து 4 மணி வரையில் அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதல்கள் தொடர்ந்தன. மேலும் அமெரிக்கா மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களை குறித்த வரைபடத்தில் உங்களுக்கு அவதானிக்கலாம். குறித்த வரைபடத்திற்கு அமைவாக ஈரானினுடைய கடற்கரை பிரதேசங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய துறைமுக பாதைகளை இலக்கு வைத்து அமெரிக்கா உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. அதாவது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தோடு தொடர்பு பட்டிருக்கக்கூடிய அனைத்து துறைமுகங்களை இலக்கு வைத்தும், இராணுவ கடற்படை தளங்களை இலக்கு வைத்தும், வான் பாதுகாப்பு அமைப்புகளை இலக்கு வைத்தும், தொலைத்தொடர்பு வலையமைப்புகளை இலக்கு வைத்துமே அமெரிக்கா இந்த உச்ச தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது. 40 நாள் போரின் போது ஈரான் முழுவதும் அமெரிக்கா தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. அதே நேரம் 40 நாள் போரிலே ஈரானுடைய மிகப்பெரிய துருப்புச் சீட்டாக ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசமே காணப்பட்டது. இதன் விளைவாகவே அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களையும் நிறுத்தியது. எனவே தற்போது ஈரானிடம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான துருப்புச் சீட்டான ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை முழுமையாக கைப்பற்றுவதே அமெரிக்காவினுடைய இலக்காகும். டொனால்ட் ட்ரம்பினுடைய தற்போதைய தாக்குதல் திட்டமே இதுதான். ஈரானுக்கு எதிரான உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு முன்பு ஈரானினுடைய எரிசக்தி கட்டமைப்புகளையும் பாலங்களையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு முன்பு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை முழுமையாக கைப்பற்றி விட வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்ப் விரும்புகின்றார். இவ்வாறு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கைப்பற்றினால் ஈரான் பலவீனமடைந்துவிடும். அதற்கு பின்பு ஈரானை இலகுவாக பேச்சுவார்த்தை மேசையில் அமர்த்திவிட முடியும், அல்லது ஈரானை முழுமையாக சரணடைய வைக்க முடியும் என்று டொனால்ட் ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளார். இதற்கமைவாகவே தற்போது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கடற்கரை இராணுவ தளங்களையும் வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் அமெரிக்கா தொடர்ச்சியாக தாக்கி வருகின்றது. அத்தோடு அமெரிக்கா இவ்வாறு ஈரானின் கடற்கரை பிரதேசங்கள் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அமெரிக்காவினுடைய விமானப்படையும் கடற்படையும் ஒன்றிணைந்து ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் வழியாக எண்ணெய் கப்பல்களையும் சரக்கு கப்பல்களையும் நகர்த்துவதற்கு முயற்சி செய்துள்ளார்கள். இதற்கமைவாக நள்ளிரவு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதும் எண்ணெய் கப்பல்களையும் சரக்கு கப்பல்களையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய குழுக்களை அமெரிக்கா அமைத்துள்ளது. அதாவது எண்ணெய் கப்பல்களையும் சரக்கு கப்பல்களையும் ஒன்றிணைத்து சிறிய குழுக்களாக அமைத்து அவற்றை படிப்படியாக ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் வழியாக நகர் அமெரிக்க கடற்படையினரும் விமானப்படையினரும் திட்டமிட்டுள்ளார்கள். இதற்கமைவாகவே ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் உச்சளவில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் முதல் கட்டமாக 3 கப்பல்களை உள்ளடக்கிய குழுவானது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாக நகர்ந்தது. போருக்கு முன்பிருந்த பாதையை பயன்படுத்தியும் ஓமானுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பாதையை பயன்படுத்தியுமே இந்த குழுவானது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை கடப்பதற்கு முயற்சி செய்தது. மேலும் இவர்களுக்கு தேவையான ஒட்டுமொத்த பாதுகாப்பையும் அமெரிக்க விமானப்படையும் கடற்படையும் வழங்கியிருந்தன. இருப்பினும் இந்த சந்தர்ப்பத்திலே ஈரானிய கடற்படையினர் வேகப்படுகள் மூலம்
வேகமாக அதிரடியாக களமிறங்கி குறித்த கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். இந்த தாக்குதலினால் 3 கப்பல்களிலும் மிகப்பெரிய வெடிப்புகள் ஏற்பட்டிருந்தன. மேலும் இந்த 3 கப்பல்களிலே 2 கப்பல்கள் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு சொந்தமான கப்பல்களாகும். ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு சொந்தமான மொம்பாசா மற்றும் அல் பாஹியா என்கின்ற எண்ணெய் கப்பல்களை இலக்கு வைத்தே தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் மொம்பாசா எண்ணெய் கப்பலை இலக்கு வைத்து மேற்கொண்ட தாக்குதல்களில் குறித்த கப்பலிலே மிகப்பெரிய தீப்பரவல் ஏற்பட்டது. இதனால் குறித்த கப்பலுடைய இந்திய மாலுமி கொல்லப்பட்டுள்ளார். மேலும் குறித்த கப்பலில் இருக்கக்கூடிய உக்ரைன் நாட்டை சேர்ந்த 8 பேர் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். அதேபோன்று ஐக்கிய அரபு அமீரகத்தின் அல் பாஹியா எண்ணெய் கப்பல் இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களிலும் பல மாலுமிகள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் தற்போது இருந்த 2 கப்பல்களும் முழுமையாக தீப்பற்றி குறித்த பிரதேசத்திலேயே மூழ்கிக் கொண்டிருக்கின்றன. அதேபோன்று குறித்த குழுவிலே வருகை தந்திருந்த இன்னும் ஒரு எண்ணெய் கப்பலை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். குறித்த கப்பலானது கத்தாருக்கு சொந்தமான கப்பல் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த 3 கப்பல்களும் தற்போது போருக்கு முன்பிருந்த வழித்தடத்தில் முழுமையாக சிக்கிக் கொண்டுள்ளன. இதனால் அமெரிக்க கடற்படைக்கும் விமானப்படைக்கும் ஏனைய குழுக்களை நகர்த்த முடியாத நிலைமை ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து இன்று அதிகாலை வேளையில் ஓமானுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு வழித்தடத்தை பயன்படுத்தி இன்னும் 3 கப்பல்களை உள்ளடக்கிய குழு ஒன்றை 2வது குழு ஒன்றை அமெரிக்க கடற்படையினர் நகர்த்துவதற்கு முயற்சி செய்தார்கள். மேலும் இந்த 2வது குழுவில் இருக்கக்கூடிய 3 கப்பல்களை இலக்கு வைத்தும் ஈரானிய கடற்படையினர் அதிரடியான தாக்குதல்களை தற்போது மேற்கொண்டுள்ளார்கள். இதற்கமைவாக 2 கப்பல்கள் தீப்பற்றி எறிவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த கப்பல்களிலே கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் கப்பல்கள் இருப்பதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு அமெரிக்காவினுடைய தாக்குதல்களை தொடர்ந்து இன்று அதிகாலை வேளையில் ஈரானிய கடற்படையினர் அமெரிக்க போர்க்கப்பல்களுக்கு எதிராகவும் தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். மேலும் இந்த சந்தர்ப்பத்தில் அமெரிக்க போர்க்கப்பல்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு எண்ணெய் கப்பலையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இதனால் குறித்த கப்பலுடைய என்ஜின் அறைகளிலும் தீப்பரவல் ஏற்பட்டிருப்பதாகவும் குறித்த கப்பலும் மூழ்கிக் கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் ஓமான் வளைகுடாவினுடைய எல்லை பகுதியில் நிலை கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்க போர்க்கப்பல்களுக்கு எதிராக உச்ச தாக்குதல்களை ஈரானிய கடற்படையினர் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த தாக்குதல்களை தொடர்ந்து இன்று காலையிலேயே ஈரான் ஆபரேஷன் நசிர் 2 நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளது. நசிர் என்பதற்கான அர்த்தம் வெற்றி என்பதாகும், அல்லது தெய்வீக உதவி என்றும் வெற்றிக்கான அர்த்தம் என்றும் குறிப்பிடலாம். இதற்கமைவாக இன்று காலையிலிருந்து குவைத், பஹ்ரைன் மற்றும் ஜோர்டானில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை இலக்கு வைத்து உச்ச தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குறித்த தளங்களில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான புள்ளிகள் அனைத்தும் இலக்கு வைக்கப்பட்டு தாக்கப்பட்டு வருகின்றன. இந்த காணொலியை நீங்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலும் ஈரான் அதனுடைய தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது. அத்தோடு இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். அடுத்த காணொலியை விரைவாக பதிவிடுகின்றேன். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.